ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல மாறிடுச்சு. காரணம் சும்மாவா இருப்பாய்ங்க? தலைநகர் மாஸ்கோல போய் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்திருக்கும் போது அடிச்சா, அவன் என்ன ஈரானா அமைதியா இருக்கறக்கு? ஏலே ஈரான் குடுத்த அடியில அமெரிக்காவே ஓடுது அப்படின்னு சொல்லி நம் ஆட்கள் சொல்லுவார்கள். அத தனியாவே வச்சுக்குவோம். உக்ரைன் வாங்குற அடிய மட்டும் பார்ப்போம். இந்த தடவ தலைநகர் கிவ்வையும் அடிக்கிறார்கள். அதே சமயம் துறைமுகமான ஒடிசா நகரத்தை வெளுத்தெறிஞ்சுட்டாய்ங்க. எந்த அளவுக்கு ஒடிசாவ தாக்குறார்கள் அப்டின்னா, ஒரு கேப்பு அதாவது மீட்பு பணி நடக்கும்போதே அடுத்த இடத்த தாக்குறது. அங்க மீட்பு பணி நடக்கும்போது பழைய இடத்த தாக்குறது. இந்த மாரி ஒரே இடங்களு. இதுல பியூட்டி என்ன அப்டின்னா, அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல. இருந்திருந்தா நடந்த இடத்திலேயே தாக்குதல் நடக்குது. உஷாரா இருப்பாங்கல்ல. பொதுவா ஒரு காலகட்டத்தில இங்கேருந்து டேக் ஆஃப் ஆனாலே சைரன ஒலிச்சுரும். இப்ப உக்ரைனுக்குள்ள தினந்தோறும் தாக்குதல் நடக்குது. சைரன் ஒலியே ஒலிக்கிறதில்ல. ஏன்? எச்சரிக்கை செய்றக்கு சிஸ்டமே இல்ல. இந்த லட்சணத்துல தான் நாங்க ஆயுதங்கள் குடுக்க போறோம். உக்ரைன் ஜெயிக்க போது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. மனசாட்சியே இல்லாத பயலுக யாரு அப்படின்னு கேட்டா, ஐரோப்பிய யூனியன் தான். சரி ஒடிசா நேரம் தரைமட்டமாகுது. அப்படி தரைமட்டமாக்குது. இந்த பக்கம் தலைநகர் கிவ்வையும் தரைமட்டமாக்குறார்கள். ஜெலன்ஸ்கி தலைமறைவுன்னு நேத்தே பார்த்தோம். இப்ப மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா பெரிய அளவுல நான் பேச்சுவார்த்தைக்கு தயார். பேச்சுவார்த்தைக்கு நடத்த துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரஷ்யா தான் டேபிள்ல உட்கார மாட்டேங்குது அப்படின்ட்டாரு. சரி இந்த பையன் எப்பயும் இப்படித்தானே பேசுவான் அப்படின்னா, வழக்கம் போல இத பேசுவார். ஆனா இந்த தடவ அடிஷனலா சேர்த்துட்டாரு. ஏன்னா அவரோட உயிருக்குள்ள ஆபத்து. அதனால இந்த தடவ இப்ப கூட பேச்சுவார்த்தைக்கு தயார். முதல்ல உட்காருவோம். தாக்குதல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். அதெல்லாம் எல்லைகள்ல பார்த்துக்கலாம். எப்படி? ஒரு பக்கம் நடக்கட்டும், எல்லைகள்ல பார்த்துக்கலாம்னா, தெளிவா கிவ்வு, ஒடிசாவெல்லாம் தாக்கி தொலையாத. சண்டை நடக்கிற இடத்துல மட்டும் வச்சுக்குவோம். பேச்சுவார்த்தையில உட்கார நான் தயார். அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய சரண்டர் வாக்குமூலம் மாரி குடுத்துக்கிட்டு திரியிறாரு. அவருக்கு ஆபத்து அப்படிங்கிறனால இறங்கி வந்துட்டாருப்பா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க தேவையில்ல. இந்த தடவ புதுசா ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. 3 வருஷத்துல ஒவ்வொரு ஏரியாவா அடி வாங்குறாய்ங்க. அதுல கடைசியா இப்ப அடி வாங்குறது எங்க அப்புட்ன்னா, ஆட்கள சேர்க்கிறோங்கிற பேர்ல 60 வயசு ஆனாலும் சரி, 20 வயசு ஆனாலும் சரி, உக்ரைனுக்குள்ள ஒருத்தன் இருக்கக்கூடாது. இருந்தா ராணுவ டிரெஸ் போட்டு ரஷ்யாவுக்கு எதிரா சண்டை போடணும் அப்படிங்கிற மாரி இவர உத்தரவு போடலாம். இருக்கிறவன் பூரா அப்படி கிளம்பணும்ல. இந்த யுத்தமே தேவையில்லாத ஒரு விஷயம். முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கியோட சுயநலம், அமெரிக்காவோட சகுனித்தனத்துக்காக நடக்கிறதுன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். இப்ப உக்ரைன் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவன் ஒத்துழைப்பானா அப்படின்னு கேட்டா, அந்த முகாம் அதிகாரிகள சுட்டுட்டாய்ங்க. எது ஆள்சேர்ப்பு முகாம் நடக்குது. அங்க மிரட்டி, உருட்டி கொண்டு போய் வச்சுட்டாய்ங்க. வச்சு ட்ரெய்னிங்ன்னு துப்பாக்கிய குடுத்த உடனே ட்ரிகர் அழுத்திட்டாய்ங்க ஆபீஸர நோக்கி. அவனுங்களுக்கு சுடக்கூட தெரியாது. கண்மூடித்தனமா சுடு. மாட்றவன் ஆப்போசிட்ல நிக்கிறவன் மாட்டணும். அப்படிங்கிற மாரி கண்மூடித்தனமா ட்ரிகர் அழுத்திட்டார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, பாதி பேர் தெறிச்சு ஓடிடுறாய்ங்க. மீதி பேர் வம்பு பண்றாய்ங்க. மீதி பேர் வம்பு பண்ணாம ஏறுறவனையும், வம்பு பண்றவனையும் கூட்டிட்டு போனா, துப்பாக்கிய குடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு வேற அவதாரம் எடுத்துடுறான். இப்ப அந்த இடத்துல ஆபீசர்கள் நின்னு ட்ரெய்னிங் குடுக்க முடியும். இல்ல ஆட்கள் பேர தான் எழுத முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில அடுத்த ட்ரிகர் பாயிண்ட் வந்துருச்சு. எங்கிட்டு அப்டின்னா, இந்த இடம் தான். எப்படி ராணுவ வீரர்கள்லாம் ஒண்ணு ஆன் ஸ்பாட்லயே ஆர்டர வாங்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போடும்போது பிரச்சனை ஆச்சு. அத காட்டிலும் பெரிய பிரச்சனை எப்ப ஆச்சு அப்டின்னா, செக் போஸ்ட்ட நோக்கி போறாய்ங்க. அப்படியே போய் டைவ் அடிச்சு இந்த பக்கம் எங்கிட்டாச்சும் ஓடி போயிட்டாய்ங்க. யூனிட் போயிருச்சு. அந்த செக் போஸ்ட்ட பாதுகாத்துரும் அப்படின்னு இங்க கனவு தான் காண முடிஞ்சுச்சே ஒழிய, ரியாலிட்டில நடக்காம போயிருச்சு. அதே மாரி இப்ப இங்கேயும் நடக்குது. எங்க அப்டின்னா, ஆட்கள பிடிச்சிட்டு போய் துப்பாக்கிய குடுத்தா, துப்பாக்கி நம்மள நோக்கியே வெடிக்குதுங்கிற பிரச்சனை. இத எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உக்ரைன் அதிகாரிகள்லாம் திணறிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்த பிரச்சனை அந்த ஆட்கள் எங்கிட்டோ இருந்து எங்கிட்டோ போணும்ல. வீட்ல இருந்து அந்த ஆபீஸ்க்கு போணும். இல்ல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரணும். அதுக்கு ஸ்பெஷலா ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி வாகனங்கள பார்த்தே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சர்றாய்ங்க. இந்த பயப்புள்ளைக தான் நம்மள புடிச்சுட்டு போறாய்ங்க. இந்த நாய் வண்டி போது அத கொளுத்தி போடுப்பா அப்படிங்கிற மாரி, இந்த ஆட்களோட வண்டிகள பார்த்து உக்ரைனியர்கள் இப்ப தாக்க ஆரம்பிக்கிறார்கள். இது பெரிய உள்ளூர் கலவரம் மாரி ஆயிப்போச்சு. இப்போ ஒட்டுமொத்தமா ஆள் சேர்க்கக்கூடிய பணியில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் மேக்ஸிமம் இருப்பாய்ங்க. அவர்கள் தான் இப்ப தெறிச்சு உள்ளூருக்குள்ளேயே ஓடுறார்கள். முந்தி எல்லைகள்ல இருந்து தெறிச்சு ஊருக்குள்ள ஓடி வந்தாய்ங்க. இப்ப ஊருக்குள்ள இருந்து தெறிச்சு எங்கிட்டு ஓடுறதுன்னே தெரியல. ஏன்னா அடிக்கிறது சொந்த நாட்டு மக்களு. வரட்டி வரட்டி அடிக்கிறாய்ங்க. ஒரு சில ஃபுட்டேஜஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா ஊர் பூரா நடக்குது. இத எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. காரணம் என்ன? ஆயுதங்கள் வருது, கொட்டுது. அமெரிக்கா பழைய மூடுக்கு வந்துட்டாய்ங்க. பைடன் இன்டு 2ன்னு போட்டுக்க. ஏன்னா ட்ரம்ப் ஆயுதம் குடுக்குறாரு. பைடன் குடுத்ததுக்கே இவ்வளவு தூரம் இழுத்துட்டோம்.
ட்ரம்ப் குடுத்தா, அவரு எல்லாத்தையுமே கூட தான்ப்பா செய்வாரு. நல்லதோ, கெட்டதோ மனுஷன் அள்ளி தான் தெளிப்பாரு அப்படிங்கிற மாரி, ஆயுதம் வந்து கொட்டிரும்னு ஜெலன்ஸ்கி நம்பிப்புட்டு, ஊர்ல உள்ளவன பூரா தூக்கிட்டு வந்து ராணுவத்துல போட்டுருவோன்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணா, ஊர்ல உள்ளவன் பூரா சேர்ந்து இவர அடிக்கிறான். எங்க ஆயுதத்த காணோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, ட்ரம்ப் ஏலே நான் ஆயுதங்கள் தர அளவுக்கு நீ ஒர்த்து போடான்ட்டாரு. நேத்து வரை ஆயுதம் அனுப்பிச்சு விட்டேன்னாரு. இன்னைக்கு நான் ஆயுதம் தர அளவுக்கு நீ ஒர்த்து போடான்ட்டாரு. அப்படியே திரும்பி பார்க்கும்போது இவர குறி வச்சே யாரு? ஜெலன்ஸ்கிய குறி வச்சே தாக்குதலு, ஆளு எஸ்கேப்பு, தலைமறைவு, பங்கருக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ ஃபுட்டேஜ் போடுறாரு. பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி. எப்பனாலும் கூப்பிடுங்க. உடனே வந்து உட்கார்றேன், பேசுறேன். ஆனா தீர்வ நோக்கி போமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு. உட்கார்ந்து பேசுறேன். மெல்லமா அடிங்க. பார்த்து அடிங்க. எனக்கே டிக்கெட் கிழிச்சு குடுத்துறாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றாரு. அது எட்டு மொத்தமா இப்ப கதர்றாரு. ஆனா கதறக்கூடிய இடம் அப்படிங்கிறது அவரோட வளமையான இடங்க இல்லங்க. எங்கிட்டோ ஓடி போய் ஒளிஞ்சு பேசுறாருங்க அப்படிங்கிறார்கள். பேசட்டும், பேசட்டும். சும்மா சும்மா இருக்கும்போது தேவையில்லாத ஒரு லொகேஷன போய் தாக்குறது. அதுக்கப்புறம் 10ல இருந்து 15 நாள் கதர்றது. அதுக்கப்புறம் 10ல இருந்து 15 நாள் லீவ் எடுத்துக்கிறது. திருப்பி அதே வேலைய பார்க்கறது. இதத்தானயா 3 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எவ்வளவு கதறினாலும் புத்தி வராது. ஒரு காலகட்டத்துல அவனுங்க டிக்கெட் கிழிச்சு குடுக்க போறாய்ங்க. ரொம்ப சேட்ட பண்ணிட்டான் அவனுங்க கிட்ட. யார்? ரஷ்யா கிட்ட. யுத்தம்லாம் முடிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல்ல பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் வேக்னருக்கு மாரி இவனுக்கும் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. பிரிகஜின எப்படி விட்டு வச்சதில்ல. நமக்கு கடைசியா தெரிஞ்ச பேருங்கிறனால. ரஷ்ய அதிபர் எவனையுமே விட்டு வச்சதில்ல. இந்த ஆள மட்டும் விட்டு வைப்பாரா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.